எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசாவில் குக் வித் கோமாளியில் பண்ண மஷ்ரூம் சுக்கா மில்லட் ரெசோட்டோ இந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் 1/2 கப் அளவுக்கு மில்லட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மில்லட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகம் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகாய் கூட வந்து சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்ல ஒரு ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணி எடுத்துக்கணும். நல்ல இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆகணும். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிறது எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளோட கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்ததாக அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த மஷ்ரூம் சுக்கா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. நீங்கள் 15 to 20 மினிட்ஸில் வந்துட்டு இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஆனியன் எல்லாம் வந்து நல்லா குக் ஆகிட்டே வருது. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லாவே வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ரா ஸ்மெல் எல்லாம் நல்லா போகணும். ஸோ அந்த அளவுக்கு இதை வந்து நல்லாவே வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஒரு 200 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மஷ்ரூம்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பட்டன் மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த மஷ்ரூம் கிடைச்சாலும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லாவே வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மஷ்ரூம்க்கு பார்த்திங்கன்னா நம்ம எந்த தண்ணியுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறது இல்லை. தண்ணி இல்லாமல் மஷ்ரூமில் வந்து வர தண்ணி மட்டும்தான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து நம்மளுக்கு தேவை. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம்லேருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியே பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு வந்து போதுமான அளவு. மஷ்ரூம்ஸ் வந்து நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளோட சுக்கா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ட்ரை பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணும்போது அந்த மஷ்ரூம்லேருந்து அந்த ஆயில், அந்த வாட்டர் இதெல்லாமே வந்து நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஒரு மஷ்ரூம் சுக்கா வந்துட்டு நம்மளுக்கு ரெடியாக கிடைக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, இட்லி, பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த மாதிரி மில்லட் ரெசோட்டோ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு மஷ்ரூம் சுக்கா பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது. இதை வந்து நல்லா மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த மில்லட்டில் வந்து மில்லட் ரெசோட்டோ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு கப்புக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க அந்த மில்லட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மில்லட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது லைட்டாக பார்த்திங்கன்னா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆனியன்ஸையும் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு நல்ல ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து வச்சுக்கோங்க. நல்லா குழஞ்சி போகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்யூப் அளவுக்கு வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து பட்டர் சேர்த்துட்டு இது வந்து பட்டர் வந்து நல்லாவே வந்து மெல்ட் ஆகணும். அது கூட பார்த்திங்கன்னா வந்து சீஸ் வந்து நான் கிரேட் பண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த சீஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ரெசோட்டோவும் வந்து ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி யூனிக் அண்ட் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சீஸ் வந்து நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே வந்து கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான பிளேட்டிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்மளோட மஷ்ரூம் சுக்கா அண்ட் மில்லட் ரெசோட்டோ ரொம்ப யம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நாங்கள் நிறைய குக் வித் கோமாளி ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். குக் வித் கோமாளியில் இந்த ரெசிபி யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த மில்லட் ரெசோட்டோவை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் சுக்காவையும் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யம்மி, ஹெல்த்தி அண்ட் டெம்ப்டிங்கான ஒரு ரெசிபி. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ்.